அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் சமீபத்தில் அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்று ஒரு செய்தி வெளியானது. சசிகலா நடராஜன் தரப்பில் இருந்து அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்த நீங்கள் அதிமுக இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது வெளியேறுவது நல்லதல்ல என்று சென்டிமெண்டாக பேசி அவரது முடிவை சற்றே கரைத்துள்ளனர். இந்த நிலையில் அவர் பத்திரிகை ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் ஜெயலலிதா மரணம் குறித்து கூறிய கருத்து கார்டன் வட்டாரத்தில் சற்றே எரிச்சலை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிகிறது. ஜெயலலிதா மரணம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நாஞ்சில் சம்பத், இந்த மரணத்தில் அவிழ்க்கப்படாத பல மர்மங்கள் இருப்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்றும், 75 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தபோது அம்மாவை யார் பார்த்தார்கள் என்ற விவரங்கள் கூட தெரியவில்லை. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கு முன்னால் உடல் பரிசோதனைக்கு என அவரை மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. நீர்ச்சத்து குறைவு, காய்ச்சல் என அனுமதிக்கப்பட்ட ஒருவருக்கு படிப்படியாக நோய் வந்தது என்று அடுக்கிக் கொண்டே போனார்கள். அதன் பிறகு தன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் சரியாக தெரிந்து கொள்கிறார், வழக்கமான உணவை எடுத்துக் கொள்கிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் திடீரென்று அம்மா இந்த நிலைக்கு ஏன் ஆளானார் என்பது குறித்து சாதாரண பொதுமக்களுக்கு எழுகிற கேள்விகள் தான் எனக்கும் எழுகின்றன. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சசிகலா புஷ்பா வழக்கு போட்டிருப்பதன் மூலம் உண்மைகள் ஊர்வலம் வருமானால் எனக்கு மகிழ்ச்சிதான் என்று தெரிவித்துள்ளார். அவர் அளித்துள்ள இந்த பேட்டியினால் சற்றே கார்டன் வட்டாரத்தில் புகைச்சல் ஏற்பட்டிருப்பதாகவே தெரிகிறது. மேலும் நாஞ்சில் சம்பத் 3 முறை திமுகவில் இணைவார் என்று பேசப்பட்டது. ஆனால் அவர் அதிமுகவின் பக்கம் வந்து சேர்ந்தார். தற்போது அதிமுகவில் இருந்து திமுகவின் பக்கம் செல்வதற்கு அவர் முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. திமுகவின் எம்எல்ஏ சேகர் பாபுவின் மூலம் இந்த முயற்சிகளை அவர் மேற்கொண்டு வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. இன்னும் சில நாட்களில் இது குறித்த உண்மைகள் முழுமையாக வெளிவரலாம். ஆனால் அவர் அளித்த பேட்டியின் மூலம் அவர் அதிருப்தியில்தான் அதிமுகவில் இருக்கிறார் என்பதை உறுதிபட தெரிந்து கொள்ளலாம்.